அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதைகளில் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற கதையினை கேட்க இருக்கிறோம். அதாவது நாம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், தர்க்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது பக்கத்து வீட்டுக்காரங்களுடையோ, நம்ம உறவினர்களுடையோ, நண்பர்களுடையோ, ஏன் அதிகமாக நாம தர்க்கம் பண்ணக்கூடிய நபர் நாமவே தான் இருக்கோம். நமக்கு நாமே பல தர்க்கங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி ஒரு தர்க்கத்தை பற்றிய விவாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஜெயகாந்தன் சிறுகதை. இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை. நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறோம். தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான். ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன. இப்படி ஜெயகாந்தன் இந்த கதையை ஆரம்பிக்கிறார். அதாவது தோல்வி நிச்சயம் தான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம தோத்தா அதுவே வெற்றி தான். ஆக மொத்தம் நம்ம நினைச்சது நடந்தாதான் வெற்றி. அதாவது வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல சம்பவங்கள் ஒருத்தருக்கு நடக்கும். திடீர்னு ஒரு சின்ன திருப்பு முனை நம்ம எதிர்பார்த்திருப்போம், இது கிடைக்குமா கிடைக்காதா, பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது கிடைச்சா நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும். அது ஒரு சின்ன வேலை, ஒரு தேர்வுனுடைய வெற்றி, இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். இப்ப அவரு கிளம்பி போறாரு. ஏன் அவருன்னு வச்சுக்குவோம். இந்த கதையை நானே சொல்றதாவே கொண்டு போகலாமே. நான் ஒரு காரியம், ஒரு முக்கியமான விஷயம், என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு, இன்னைக்கு கண்டிப்பா அது நடக்காது, நான் தோத்துருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறேன். ஆனா ஒரு உலக பேரழகி, அந்த பேரழகியை நான் மனசுக்குள்ள ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அவளோட காதலை நான் அன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறேன். நான் வாயை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவ என் கையில வந்து விழுந்து அவ எனக்கு 1000 முத்தங்கள் அள்ளி கொடுத்து எனக்கு அணைச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு அன்னைக்கு கிடைச்ச வெற்றி. ஆக மொத்தம் அது தோல்வின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் அன்னைக்கு அது நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது நடந்துடுச்சு. வாழ்க்கைய மாற்றப்போகுது. இந்த வெற்றிய இல்ல, இதை நீங்க தோல்வின்னு கூட வச்சுக்கலாம். இதை நாம கொண்டாடாம இருக்க முடியுமா? கொண்டாடிதான் ஆகணும். என்ன பண்றது? நம்ம 1960கள் அந்த காலகட்டத்துக்கு போனோம். ஒரு ரூபாய்க்கு 16 ஆனா. இந்த கணக்கு புரிஞ்சாதான் இந்த கதையினுடைய மீதி கணக்கும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அன்னைக்கு நான் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். 60களில் என் கையில ஒரு ரூபா 16 ஆனா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கொண்டாட முடியும்? சில பேர் வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க, சில பேர் ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொண்டாடுறாங்க. ஆனா சில பேர் அவங்களே நல்ல சாப்பாடை சாப்பிட்டு அதையும் கொண்டாடுறாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரு ரூபா. எங்க ஊருக்கு போனோம்னா ட்ரெயினுக்கு 3/4 ரூபா, அதாவது 75 பைசா, 12 அணா டிக்கெட் ஆகும் ட்ரெயினுக்கு. அப்ப அது போக என்கிட்ட இருக்கிறது மீதி 4 அணா. நான் சங்கரையர் ஹோட்டலுக்கு போனா புது பால், புது டிக்கெட்னு சர்க்கரை கம்மியா ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி 2 அணா தான். குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? குதூகலமா இருக்கும். ஒரு காப்பியை குடிச்சிட்டு நான் என்னுடைய வெற்றிய இல்ல தோல்விய கொண்டாடிட்டேன். கொண்டாடினது பார்த்தா எனக்கு இன்னும் 2 அணா, 16 அணாவில் 2 அணா தான் செலவு பண்ணியிருக்கேன். இன்னும் 2 அணா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஐயா தர்மதுரை கண்ணில்லாத கபோதி சாமி ஏதாவது உதவி பண்ணா அப்படின்ற ஒரு குரல், இந்த பாரதத்தினுடைய ஒரு பாமரனுடைய ஒரு குரல் கேட்டது. நான் அவனுக்கு ஜரூரா தர்ம பிரபு போல ஒரு 2 ரூபாய் அவனுக்கு தானம் கொடுத்துட்டேன். 2 ரூபாய் நான் தர்மம் கொடுத்த உடனே நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன். ஆனா அவன் என்ன பண்றான், நான் அங்கதான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு, நீ நல்லா இருக்கணும் சாமி, நீ போற காரியம்லாம் நல்லபடியா நடக்கணும், உன் பையனெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னை வாழ்த்துறான். ஏன்னா அவன் உட்காந்துருக்கிற இடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கிறான். இவன் என்னை வாழ்த்திட்டான். நான் உள்ள போய் என்கிட்ட இருந்த 12 அண்ணா, அதாவது 3/4 ரூபாயை கொடுத்து எங்க ஊரு பேரை சொல்லி டிக்கெட்டு கேட்டேன். டிக்கெட்டு வரும்னு பார்த்தா திருப்பி காசு தான் வந்தது. அங்க சொன்னாரு டிக்கெட் கவுண்டர்ல, ஏம்பா என்ன 4 ஊர் உலகம் தெரிஞ்சுதான் வாழறியா இல்ல தெரியாம தான் நீ வாழறியா?
நேத்து வரைக்கும் தான்ப்பா 12 இன்னைக்கு 13 இன்னும் ஒரு அணா வேணும் அப்படின்றாரு. ஆஹா, இப்பதானே நம்ம 2 தர்மம் பண்ணிட்டு வந்துட்டுமே, என்னடா பண்றது அப்படின்னு என் மனசுக்குள்ள பயங்கர குழப்பம். சரி, அவன்கிட்ட கொடுத்துட்டோம் பிச்சைக்காரனுக்கு தர்மமா. அத போய் கேட்பானே, அங்க ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் வேணா ஒரு அண்ணா கேட்டு பாப்போமா அப்படின்னு நினைச்சேன். நான் நினைக்கிறதுக்குள்ள அந்த பெரியவர்கிட்ட வேற ஒருத்தன் ஒரு உதவின்னு வந்து கேட்கறான். அவர் அதுக்கு மிக சட்டமா பதில் சொல்றாரு, ஊரே கேட்கற மாதிரி. ச்சே, இப்பதான் வள்ளல் மாதிரி 2 தானம் கொடுத்தோம், நம்ம போயா ₹1 பிச்சை மாதிரி கேட்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மனசு இப்ப ஏன்குள்ளேயே தர்க்கம் பண்ண ஆரம்பிக்குது. சரி, அவன்கிட்ட கொடுத்தமே 2 அது நம்ம காசு தானே, ஏன் அந்த 2 நம்ம போய் கேட்க கூடாது, எடுக்க கூடாது அப்படின்னு என் மனசு நினைக்குது. அந்த அலுமினிய தட்டுல செப்பு காசுக்கு மத்தியில என் 2 மட்டும் பளபளன்னு தெரியுது, என் கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படி என் காசு ஆகும்? என் மனசாட்சி சொல்லுது. அது எப்படி உன் காசு ஆகும்பா? இல்ல, நீ அதை கொடுத்துட்ட அப்படின்னுது. கொஞ்ச நேரம் சென்னு, சரி, அவன் கண்ணு தெரியாதவன் தானே, நாம அவனுக்கு தெரியாம எடுத்துட்டான்னா. இப்பதான் ஒரு அம்மா வந்து ஒரு 2 போட்டுட்டு ஒரு அணாவை வந்து எடுத்துக்கிச்சு. அதாவது தர்மம் கொடுக்கறவர்கிட்ட சில்லற ஒரு அணா தான் அவங்களுக்கு தர்மம் பண்ணணும், அந்த அம்மா எடுத்துட்டு போச்சு. அந்த மாதிரி நம்ம ஒரு அணாவை போட்டு அந்த 2 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 13 கிடைச்சிடுமேன்ட்டு ஒரு எண்ணம். சரி, அந்த ஒரு அணாவை போட்டு அந்த 2 எடுக்க போனேன். அவன் வாழ்த்தலான்னு வாயை திறந்தான். ஆனா அந்த வாழ்த்து என் காதுல வசவு சொல்லு மாதிரி விழுது. ச்சே, இது திருட்டு இல்லையா? உடனே நெருப்ப தொட்டது மாதிரி அந்த 2 போட்டேன். இப்ப என் கணக்குல 3 அவனுக்கு தர்மம் கொடுத்துட்டேன், எனக்கு 2 குறையுது. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் போக வேண்டிய ட்ரெயின் வந்தது, நின்றுச்சு, கிளம்பி போயிட்டே இருந்துருச்சு. என்னடா பண்றதுன்னு எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. சரி, நாம தர்மம் செஞ்சிருக்கிறோம், அதோட பலனை அனுபவிக்கணும். அந்த பலனை அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து அனுபவிச்சிருவோம். அங்க போனா டிக்கெட் கொஞ்சம் மலிவா எடுத்துடலாம், அந்த 2 சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்டேஷனுக்கு நடக்க ஆரம்பிச்சேன். இதுதான் அன்னைக்கு நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு நடந்தது. அதாவது சென்னையில ஒரு ரயில் விபத்து. அது அன்னைக்கு நான் தவற விட்ட ரயில். அந்த ரயில் விபத்தாகி நிறைய பேர் இறந்துட்டாங்க இப்படின்னு செய்தி. அப்ப நான் மறுபடியும் யோசிச்சேன், அப்ப நான் செஞ்ச தர்மம் தான் என் தலையை காப்பாத்துச்சான்னு? இல்ல, அது எதேச்சா நடந்துதா? இல்ல, இத என்னால தர்க்கமே பண்ண முடியாது. இந்த விஷயம் 2 மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. இந்த விஷயம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த கதையை இப்படி முடிக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள். மீண்டும் ஒரு முறை வேறொரு ஜெயகாந்தன் கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.